ஒருத்தன் அவனோட கடந்த காலம் தாண்டி வரவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி கிட்ட போய் கேட்டானா. அந்த ஞானி சிம்பிளா வந்துட்டு, ஒரு 50 ரூபா இருக்கா, போய் 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த தக்காளி எடுத்து அவன் கொண்டு வந்த பேக்குள்ள போட்டு, நீ எங்க போனாலும் இந்த பேக்கோட தான் நீ போனோம், அதே நேரத்துல அந்த பேக்கை விட்டு அந்த தக்காளி எடுத்து வெளில தூக்கி போடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அவன் 1 வாரம் கழிச்சு அந்த ஞானி கிட்ட வந்தவன் ஞானி கேட்டாரு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஐயோ நீங்க வேற, நீங்க போட்ட தக்காளி எல்லாம் கெட்டு போய் அழுகி போய் எங்க போனாலும் ஒரே ஸ்மெல்லு, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சிம்பிளா சொன்னாராம், உன்னோட கடந்த காலத்தோட பேகேஜ் எல்லாமே இந்த அழுகுன தக்காளி மாதிரி தான், நீ தான் தேவையில்லாம உங்க கூட வச்சு சுத்திட்டு இருக்க, அதை எப்போ நீ தூக்கி வெளில போடுறியோ நீ நிம்மதியே ஜாலியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. சோ இதுல இருந்து ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க, நம்ம கடந்த காலத்தோட பேகேஜை நம்ம எப்போ நம்ம தோல் மேல சுமந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பிரசன்ட் மொமெண்ட்டையும் இதுக்கப்புறம் வரப்போற மொமெண்ட்ஸையும் நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. முடிஞ்சு போச்சு அப்படின்னு தூக்கி போட்டு தி ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படியே லைட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரை, இந்த மொமெண்ட்டை ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்டே டியூன் வித் மைண்ட் பேலஸ் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது.